சிலுவையில் ஜீவனை தந்ததினாலே ரட்சிப்பு வந்தது. அது மாத்திரமல்ல, நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நீதி கணக்கில் எடுத்தால் என்றோ மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். அவருடைய நீதி நம்மை நீதிமானாய் மாற்றியது. ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுகிற நேரமெல்லாம் அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பெண் பிள்ளைகள்னு சொல்லி, ஆண் பிள்ளை தேவைன்னு சொல்லி எங்கள் அப்பா வேற திருமணம் செஞ்சுக்கிட்டார். அப்போது ஒரு நண்பர் சுவிசேஷ குழுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சிறு வயதில் சர்ச்சுக்கு போனதே கிடையாது. சர்ச்சுனா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், இயேசு நல்லவர். அவர் இருக்கும் பொழுது பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா வேறு திருமணம் பண்ணியிருக்கலாம், எங்கள் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கலாம். ஆனால் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அவர் இருக்கிற இடத்துல பரிசுத்த சிந்தை மாத்திரம் இருக்கும். அதனால் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசு பிசாசுகளை துரத்துவார், இயேசு நன்மை செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு நினைவுக்கு வருவாங்க. ஆகாருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போது ஆதிகாமத்தில் கர்த்தர் ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடலை இப்பொழுது நாம் பாடலாம். கதறி அழுத நேரம், கண்ணீர் சிந்தும் நேரம், குரல் தனை கேட்டு அருகில் வந்த